ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு குளோபல் இன்வெஸ்டார் மீட் ட்ரேட் சென்டருக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ அந்த vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு அவர் வீடியோ. மார்னிங் ஆஸ் யூஷுவல் காலேஜ் போயாச்சு. ஸோ மார்னிங் வந்து செம்ம ரெயின் அன்றைக்கி. ஸோ பிளாக் 5ல் தான் கோபிகா கிளாஸ். ஸோ அவள் அப்படியே போனதுனால என் கொடையை நீ வச்சுக்கோ, உன் கிளாஸ் போகிற வரையும் நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா. ஸோ திரும்பி நான் வந்து பஸ்ஸில் போகிறதா இருந்தால் பஸ்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நான் ட்ரேட் சென்டர் போகிறதுனால எப்போ ரிட்டர்ன் வருவேன், காலேஜ் பஸ்ஸில் போவேனான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ தட் அவளோட அம்பர்லாவை அவள் கிளாஸில் கொடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். பிளாக் 5ல் 4th ஃப்ளோரில் தான் அவள் கிளாஸ் ரூம் இருக்குது. ஸோ அதனால் நான் லிஃப்ட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நான் வச்சுட்டேன். பார்த்தா கரெக்ட் டைம் மேம் உள்ளே வரத்துக்கும் இன்னொரு மேம் வெளியே போகிறதுக்கும் அந்த இன்டர்வலில் வந்து அவள் கொடையை எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ அப்படியே அவளையும் காட்டிட்டேன். கொடை வச்சுக்கோ, பை கொடை குத்தச்சுக்கோ பிக்காக்கு, பை 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 பை. ஸோ அவளும் கிளம்பிட்டா. இங்கேருந்து ஒரு வியூவை வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு மழை டைமுக்கு. அந்த வெயிலெலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக இருந்தது. ஸோ நான் மேம் கூட போகிறதா தான் பிளான்னால மேம் ஓடி லெட்டர் வந்து டீன்கிட்ட சைன் வாங்கணும்னு போயிருந்தாங்க. ஸோ அது வரையும் லைப்ரரியில் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் மேம் வர கொஞ்சம் லேட் ஆனதுனால என் ஃப்ரெண்டு கூட வந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ வெளியே நிற்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் வெளியே தான் நின்றுட்டு வெயிட் பண்ணுற டைமில் வந்து மீட் மிஸ்டர் ரோஷன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரோஷன் என் சேனலுக்கு வரான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனீங்க இவ்வளோ நாள்? ஒரு நாள் நான் தலைமறைவாயிட்டேன். ஐயோ. பாய் சொல்று. பாய். ஸோ காலேஜ்லேருந்து இன்வெஸ்டார் மீட் வந்து கிட்ட நந்தம்பாக்கம் தான். ஸோ ஓரளவுக்கு ஒரு 10 minutes ட்ரைவ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஃப்ரெண்ட் கூட கிளம்பியாச்சு. அங்கே வந்து அதோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நிறைய இடத்துல இருந்துச்சு. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது. ஸோ அதே மாதிரி நீங்கள் என் காலேஜ்லலாம் படிச்சிங்கன்னா வந்து ஜன்னல்லேருந்து பார்த்தாலே ஃப்ளைட்லாம் தெரியும். ஸோ அந்த ஃப்ளைட்டை அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது போகிற வழி தான். ஸோ இந்த சைட் போகிற எல்லா பிளேஸ்லையுமே நீங்கள் ஃப்ளைட்டை வந்து கேஷுவலாக பார்க்கலாம். ஈவன் நீங்கள் ரொம்ப க்ளோஸராக கூட பார்க்கலாம். இந்த ஆலந்தூர் அப்புறம் அந்த மாதிரி பிளேஸ்லலாம் போனீங்கன்னா நீங்கள் கிட்ட கூட பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே 2 வீலர் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் தனித்தனியாக இருக்கும். ஸோ காரில் வந்திருந்தீங்கன்னா வந்து ஒரு 10 காராக தான் உள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா ரொம்ப ரஷ் ஆகிடும். அதனால தான். ஸோ 2 வீலரில் போயிருந்ததுனால 2 வீலர் பார்க்கிங் செப்பரேட்டாக இருந்தது. அங்கேருந்து சைடில் போக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட் வந்து என்னை பொறுத்தவரை எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது. லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட நியூ மாடல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டாக எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். அங்கே வந்து இங்கே போகிற பிளான் வந்து சடன் பிளான்னால எந்த ஐடியாவுமே இல்லை. எந்த ஒரு ஐடியா இல்லாமல் தான் போயிருந்தேன். ஸோ இது டோட்டலாக 2 days நடந்திருந்தது. ஸோ நான் இதோட லாஸ்ட் டே தான் நாங்கள் போயிருந்தோம். தட் மீன்ஸ் 2nd day தான் போயிருந்தோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி என்னென்ன நடக்குது இது எல்லாமே தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து 2 வீலர்ஸ் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரின்னு கூட சொல்லலாம். கீழே ரெட் கார்பெட் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் எல்லாமே வந்து தண்ணியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் போன அன்றைக்கி சரியான மழை. சரி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதையும் கேன்சலுன்ற மாதிரி நியூஸ் வந்தது. பட் ஆனால் இது கேன்சல் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ்லாம் தண்ணினால அந்த மெயின் அட்மின் பிளாக் போய் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வாக்கிங்னா பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஒரு பிளேஸ்க்கு இங்கேருந்து அங்கே நடக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு 10 minutes ஆச்சு ஆகிடும். ஸோ இங்கே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி குரூப்பில் சென்ட் பண்ண லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் டெலிகேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கூட வந்த சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல. அவங்களுக்கு வந்து அந்த QR ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து விசிட்டருன்ற ஒரு இது தான் வந்து அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பிகாஸ் டெலிகேட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் டெலிகேட் கொடுத்ததுனால எனக்கு வந்து அந்த ஐடி கார்டுக்கு QRோட அந்த ஐடி கார்டு அந்த டேக் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு எல்லோரும் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேமும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காஃபி, டீ, அதுக்கப்புறம் வந்து
பிஸ்கெட், கேக் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து அன்லிமிட்டட், நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி குடிக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு செம்மையாக வந்து ஒரு ஹெட்டேக், என்னால் முடியல. அதனால் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு, எதுவுமே சாப்பிடல. எனக்கு எதுவுமே கொண்டு போகாததுனால ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் அந்த மெயினாக அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அந்த ஷோகேஸ் பண்ணி வச்சுருப்பாங்களே, ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயும் நடக்கணுன்னா குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஆகுது, கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. இங்கேயும் நம்மளுக்கு வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு தான் எங்கேனாலும் உள்ளே விடுவாங்க. ஸோ அப்படியே பேக்கும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் இவ்வளோ பெரிய பிளேஸில் வந்து பேக்கெல்லாம் செக் பண்ணுறது வந்து ஒரு யூஸ்வலான திங் தான். ஸோ அங்கே என் கிளாஸில் இருக்க எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தட் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒருத்தவங்களாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் உள்ளே போயிட்டோம். ஸோ இது வந்து இது எத்தனை ஃப்ளோரில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே தமிழ் ட்ரெடிஷன் சொல்கிற மாதிரி நாதஸ்வரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் நினைக்கிறேன், ஒரு பிளேஸ்க்கும் ஒரு சாரீ ஸ்பெஷல். ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு விளக்கு இருந்துச்சு. அந்த விளக்கெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஒரு பிளேஸ்க்காக போயிட்டுருந்தோம். எல்லா பிராண்ட்ஸுமே இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் உங்களுக்கு கேப்சர் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பட்டது. நான் இதுவரை சில இதெல்லாம் பார்க்காம இருந்திருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நான் இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். சில யூஸ்வல் திங்ஸும் இருந்தது. பட் ஆனால் அந்த யூஸ்வல் திங்ஸ் நான் கேப்சர் பண்ணல. யூஸ்வல் திங்ஸ் இன் த சென்ஸ் நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம், அந்த மாதிரி எதுவுமே நான் கேப்சர் பண்ணல. டிஃப்ரெண்ட்டாக இருந்ததை மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன் இதில். ஸோ அப்படியே நாங்கள் பொறுமையாக போயிட்டுருந்தோம். எல்லாமே இருந்தது அங்கே. ஆல்சோ ஈவன் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட அவங்களோட டெமோ எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்போஷர் எல்லாமே சூப்பராக இருந்தது. செம்மையாக வந்து லைக் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாச்சும் அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது நம்மளுக்கு டவுட் இருந்தால் கூட நம்ம க்ளீனாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஒரு ஹெசிடேஷன், ஷைனஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம அவங்கக்கிட்ட போய் தாராளமாக கேட்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சைக்கிள் வந்து இது பண்ணால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். பட் இதை பற்றி எனக்கு பெருசாக டீட்டெயிலாக தெரியல. ஸோ இதில் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தால் அந்த லைட் எல்லாமே மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து சைக்கிள் ஓட்டுறதை நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓட்டிகிட்டு இருந்தாங்க 3 பேருமே. ஸோ அதை வந்து இங்கே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த லைட் மேலே போகிறது ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஓட்டுறப்பே. நல்லாயிருக்கும் அந்த லைட் மேலே போகிறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாமே வந்து சைக்கிள் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வந்து செம்மையாக கால் வலிச்சிருச்சு, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இது வந்து லைட்டுன்னு சொல்ல முடியாது. இது எனக்கு கரெக்டாக இதோட நேம் தெரியல. பட் நம்ம அங்கே ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அந்த லைனில் நின்னா நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அது அப்படியே அந்த லைட்டாக வந்து நிற்கும். என்னோடய மேம் வந்து வணக்கம் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த லைட்டில் வந்து காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு சும்மா ஹாய் காட்டுறது, நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அது அப்படியே அந்த லைட்டில் வந்து இதுவாகும். ஸோ அப்படியே அது எல்லாமே முடிச்சுட்டு மேக்ஸிமம் நாங்கள் நிறையலாம் பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்தோம்னா இங்கே ஒரு கிட் இருந்தது. ஸோ இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ இந்த கிட் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு கேட்லாக் மாதிரி இருந்தது. பட் இது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா நாங்கள் படிக்கல, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. இந்த இன்வெஸ்டார் மீட்டுக்கான ஒரு சின்ன டேபிளில் வைக்கிற மாதிரியான ஒரு ஷோகேஸ் தான். பட் சூப்பராக இருந்துச்சு. லைக் இதெல்லாம் எப்படிடா கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சீட் பென். ஸோ இந்த பெண்ணை நம்ம நட்டு வச்சா செடி வளரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் கரெக்டாக எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்தாங்க, அவ்வளோதான், இதுதான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு டைரி கொடுத்துருந்தாங்க. அது இதில் காட்ட மறந்துட்டேன். அந்த டைரி எல்லாம் இருந்துச்சு, இந்த பேக்கு. ஸோ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்னீக் இன் பண்ணி அந்த பேக்கை வாங்கலான்னு சொல்லி ஒரு செம்ம பிளான் போட்டு 2 பேரையும் அனுப்பி வச்சுருக்கோம். இவங்க வாங்குறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நாங்கள் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ணி இவங்களை உள்ளே அமுச்சிருக்கோம். ஸோ இவங்க அந்த பேக் வாங்கிட்டாங்க. மோஸ்ட்டாக வாங்கியிருப்பாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணோம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஒரு வழியாக அவங்க பேக்கும் வந்து வாங்கிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி. நாங்கள் வாங்குவாங்களா மாட்டோமான்னு நினச்சோம், பட் வாங்கிட்டாங்க. வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் போகிறோம். இங்கே வந்து இவன் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் என்னோடய ஃப்ரெண்ட். இங்கே வந்து எல்லாமே நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான் ஸ்பான்சர்னு நினைக்கிறாங்க. ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போட்டிருந்தது. நிக்கில் அவன் கையில் அங்கே பாரு சக்கரம் வாங்கிட்டு போகிறோம்.
ஏய் ஹாய் சொல்லுங்கடா. ஹாய் காய்ஸ். பேக் வாங்கிட்டு வரோம், பிரியாணி சொல்ல போறோம். அது வேற காட்டாதுடா. நான் அப்போவே சொன்னேன் ஸ்டூடெண்ட் லஞ்ச் ஹால் வந்து பார்க்கிங் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். இங்கே புகாரி பிரியாணி தான் ஸ்பான்சர். ஸோ அதனால் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் வந்து பிரித்து காட்டிகிட்ருக்கா. பார்த்துடா. ஏமாத்த மாட்டாங்கடா. 65 இருக்கா? 65 தயிர் பச்சடி. கத்திரிக்காய் கேசரி, தயிர் பச்சடி. ப்ரோ ஒரு மட்டனா? சிக்கன் பிரியாணி. நாங்கள்லாம் பிரியாணி வாங்கிட்டோம். பட் ஆனால் இவனுக்கு பிரியாணி கிடைக்கல. பிகாஸ் இவன் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டும் போட்டு வரல, அவன் ஐடி கார்டு ஃபோன்லேயும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி பிரியாணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டார் சார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம், முடிஞ்சிருச்சு. பிரியாணியும் வாங்கிட்டதுனால அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். இவங்க வண்டி எடுக்க போயிட்டாங்க. ஸோ நான் வந்து இங்கேருந்து பஸ் பிடிச்சாலே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா காலேஜ் போய் காலேஜ் பஸ் ஏறினா எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுனால என் ஃப்ரெண்டே அவங்க 2 பேர் வண்டி எடுக்க போயிட்டாங்க. நானும் இவனும் வந்து இவன் என்னை பஸ் ஏற்றி விட்டுட்டான். ஸோ அப்படியே நானும் பஸ்ஸில் ஏறி வந்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதனால் கிளம்பியாச்சு. ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ நீட் டு ஷேர். ஏன்னா நான் வந்து டேர்னிங் திரும்புகிறப்ப ஒரு அண்ணா ஹெட்செட் போட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் ஜஸ்ட் நார்மலாக தான் பார்த்தேன். சரி நாங்கள் வந்து அப்படியே ஆட்டோவில் போயிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட். பார்த்தா அந்த அண்ணாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. பிகாஸ் ஹெட்செட் போட்டு, அதுவும் ஒரு சைடு இல்லாமல் 2 சைடு ஹெட்செட் போட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி வர வண்டியோட சத்தம் கேட்காம ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க ரொம்ப கீழே விழுந்துட்டாங்க. லைக் அவங்க சட்டை ஏதோ அந்த அண்ணா தான், அவங்க சட்டை பேண்ட் எல்லாமே ரொம்ப அழுக்காய் கிழிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சேஃப்டி இஸ் மஸ்ட். வண்டி ஓட்டுறப்ப தயவு செஞ்சு எப்படியாப்பட்ட காலாக இருந்தாலும் நிறுத்திட்டு கால் பேசுங்க. ஹெட்செட் போட்டு தயவு செஞ்சு வண்டி எதுவுமே ஓட்டாதீங்க. அது உங்களுக்கு தான் சேஃப் இல்லை. அந்த அண்ணாவை இதுவை பார்த்துருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, பொறுமையாக வண்டி ஓட்டுங்க. ஸோ அந்த இன்வெஸ்டார் மீட் வந்து அட்டென்ட் பண்ணேன். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி மீட்லாம் நான் அட்டென்ட் பண்ணதே இல்லையா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆல்சோ இந்த கிட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. உள்ள நான் அது முன்னாடியே காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலிகேட் அண்ட் ஸ்டூடெண்ட் இவங்களுக்குலாம் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான். ஸோ டே வந்து அன்பிளான்டு டே தான் இது. ஆக்சுவலாக பிளானே இல்லை, கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு 50-50 இருந்தது. பார்த்தா ஃபைனலி போயாச்சு, போயிட்டும் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு ரீச் ஆக போகிறேன். ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். அவ்வளோதான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் பேக் வேறு பிச்சுட்டேன். ஸோ புது பேக் தான் வாங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நிறைய பிக்சர்ஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஸோ தட் இங்கே நிறைய ஃப்ளாக்ஸ் இருந்தது, அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் குக்டு சஞ்சனாவை வந்து மீட் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு கிளிக் அவங்க கூட. அதுக்கப்புறம் வந்து இந்த பைக் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக், ஓலா பிராண்ட் இது. ஸோ இந்த பைக் ஒரு கேப்சர். அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்ததுனால இந்த லைட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன்.